காலையில எந்திரிச்சோடனே வெயிலுக்கு இதமா தர்பூசணி பழம் சாப்பிட்டபடி ஆரம்பிக்குது இந்த நாள். இங்க பாருங்களேன், ஒருத்தர் ரொம்ப லேட்டா முழிச்சிட்டு என்னடா நம்மள யாருமே தூக்கலேன்னு குறுகுறுன்னு பாக்குறாரு. சரி பக்கத்துல போய் படுத்து கம்பெனி கொடுப்போன்னு போனேன். தலைவனே கண்டுக்கவே இல்ல, மீன் பொம்மையோட தான் விளையாட்டு. அப்புறம் ஒய்ஃபும் மிருத்துஞ்சனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் என்ன வழக்கம் போல வாக்கர்ல உட்கார வச்சு வாயில சாப்பாடை ஊட்டியாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு மிருத்துஞ்சனுக்கு தண்ணி கொடுக்கணும்ல, ஃபீடிங் பாட்டில கொதிக்க போட்டிருந்தோம். நல்லா கொதிக்க வைக்கணும், அப்பதான் பாக்டீரியா எல்லாம் செத்து போகும். என்ன சூடு தான் தாங்க முடியல. அப்புறம் பாட்டில பக்குவமா எடுத்து அதுல தண்ணி நிரப்பிக்கிட்டேன். அப்புறம் பெட்ல இருந்து எல்லா துணி மேலையும் மிருத்துஞ்சன் மூச்சா போயிட்டான். அதான் எல்லாத்தையும் மொத்தமா துவைக்க போட்டாச்சு. அப்புறம் நல்ல கதகதப்பான மிதமான வெந்நீர்ல மிருத்துஞ்சனை குளிப்பாட்ட கூட்டு போயிட்டாங்க வைஃப். வெந்நீர்ல குளிச்சது சுகமா இருந்திருக்கும் போல உடனே எங்க ஐயா தூங்கிட்டாப்ல. மிருத்துக்குட்டி மூச்சா போயிட்டாப்லன்னு பெட்ஷீட் எல்லாம் துவைக்க போட்டோம்ல, அதே மாதிரி பெட்லயும் அது லைட்டா அப்சர்வ் ஆயிருக்கும்ல, அதனால அதை கொண்டு வெயில போட்டுடலாம்னு யோசிச்சோம். மூச்சா போன இடம்லாம் அங்கங்க கரையா இருந்துச்சு. பட் கரை கூட பெரிய பிரச்சனை இல்ல, பாக்டீரியா தான் பெரிய பிரச்சனை. அது சூரிய ஒளியில வச்சாலே செத்துரும். அதனால பெட்டை இழுத்துட்டு வந்து நல்ல சன்லைட்ல வச்சாச்சு. இதுக்கப்புறம் கிருமிகளை கொல்ற வேலையை சூரிய கதிர்வீச்சு பாத்துக்குவோம். நம்ம அதுக்குள்ள இந்த டப்பா நிறைய வறுத்து வச்சிருக்கமே, இந்த தானியங்களை கொண்டு போய் அரைக்க கொடுத்துட்டு வந்துருவோம் நம்ம ஹெல்த் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ரைட் நண்பர்களே, இதை தொடர்ந்து நடக்கிற அடுத்தடுத்த நிகழ்வுகளை அடுத்த காணொலியில பாத்துருவோம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.